ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4-5 சப்பாத்தி வர்ற மாதிரி. நானும் என் பொண்ணு மட்டும்தான். ஆளுக்கு 2 சப்பாத்தி வந்தால் கூட போதும் அப்படி சொல்லிட்டு சைட் டிஷ் என்ன பண்ணலாம் யோசித்தேன். வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வெங்காயம் 2 தக்காளி இருந்தது. கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஜீரகம், சின்ன பிஞ்சு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதங்கின அப்புறம் இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணி விடணும். அது தேங்காய் இருந்தது. தேங்காய், சோம்பு, ஒரே ஒரு சின்ன பிஞ்சு பச்சை மிளகா, கசகசை எல்லாத்தையும் அரைச்சி அதை சேர்த்தாச்சு. இது 10 நிமிஷத்தில் டேஸ்டியான சிம்பிளான குருமா ரெடி. சப்பாத்திக்கு ரொம்ப நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சிம்பிளாகவும் சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவும் ரெடியாக எடுத்து இனிமேல் கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான். மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ரெடி, குருமா ரெடி, சப்பாத்தி ரெடி. நான் 2-3 சப்பாத்தி தான் வரும்னு நினச்சேன். குட்டி குட்டியாக 5 சப்பாத்தி வந்துடுது. சப்பாத்தி குருமா ரெடி. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சப்பாத்தியும் சிம்பிள் குருமா, அதுக்கப்புறம் பம்கின் அண்ட் கேரட் சூப்பு. ஓகே.